76வது சங்கீதம் 11வது வசனம் வாசிங்க. அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு? பொருத்தனை பண்ணி அதை நிறைவேற்றுங்கள் என்று வாசிங்கள். பொருத்தனை பண்ணி அதை உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு நிறைவேற்றுங்கள். பாருங்கள், எதுக்கு இதை நான் சொல்ல வரேன்னா, சில பொருத்தனைகள் நம்முடைய வாழ்க்கையில பண்ணணும். எப்படிப்பட்ட பொருத்தனை இருக்கணும்? எதெல்லாம் என்னை பாவம் செய்ய வைக்குது, எதெல்லாம் என்னை கீழே வீழ்த்துது, எதனாலெல்லாம் நான் பாவம் செய்கிறேன், இதை கண்டுபிடிக்கணும். அதற்கு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். அதுக்கு நம்மளே என்ன செய்யணும்? செக் போஸ்ட் மாதிரி தடை வைக்கணும். அதுக்கு தான் பொருத்தனை பண்ணணும். எடுத்துக்காட்டு சொல்றேன். யோபின் சரித்திரம் 31:1 வாசிங்க. அங்க என்ன சொல்றாரு? என் கண்களோடு நான் உடன்படிக்கை பண்ணினேன் என்று வாசிங்கள். என் கண்களோட உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகையின் மேல் நினைப்பாயிருப்பது படி. அப்படியானால் ஏதோ ஒரு காரணம் அவருக்கு வருகிறது. அதனாலதான் அவர் வேற ஒண்ணுக்குமே என்ன செய்யல? பொருத்தனை பண்ணல. ஆனா எதுக்கு பொருத்தனை பண்றாரு? கண்ணுக்கு பொருத்தனை பண்ணிட்டார். ஏன்னா அவருக்கு கீழே தான் ஏராளமான ஜனங்கள் வேலை செய்யறாங்க. பெரிய சீமான், அடிமைகளா இருப்பார்கள், அந்த நாட்டு ஜனங்களா இருப்பார்கள், பலரும் வேலை செய்யக்கூடியவங்களா இருக்கலாம். ஆனா அவர் இடறிடக்கூடாது என்பதற்காக தன் கண்ணுக்கு பொருத்தனை பண்ணிட்டார். அப்போ குடி உங்களுக்கு கீழே வீழ்த்துதான், குடிக்க மாட்டேன்னு சொல்லி பொருத்தனை பண்ணுங்க. அதுக்கு பொருத்தனை பண்ண மாட்டோம். ஆண்டவரே உமக்கு 1000 ரூபாய் பொருத்தனை, ஆண்டவரே முதல் கோழியை உமக்கு தந்துறேன் பொருத்தனை, உமக்கு ஒரு ஆடை தந்துறேன் பொருத்தனை. இதெல்லாம் முக்கியம் கிடையாது. எந்த பொருத்தனை ஆண்டவர் விரும்புறாரு? இன்டர்நெட், செல்லு, டிவி தான் என் வாழ்க்கை தீர்த்து கட்டுது, அதை பார்க்க மாட்டேன்னு சொல்லி பொருத்தனை பண்ணுங்க. அது பண்ண மாட்டோமே. பொருத்தனை பண்ணி அதை நிறைவேற்றுங்க. எப்படிப்பட்ட பொருத்தனை வேணும்? எவைகள் என்னை பாவம் செய்ய வைக்கிறது, எதனால் நான் பாவம் செய்கிறேன், எவர்களால் பாவம் செய்கிறேன், இதெல்லாம் கண்டுபிடிச்சு அந்த மனுஷன்ட்ட பேச மாட்டேன், அது தொடர்பு வைக்க மாட்டேன், அது தொட மாட்டேன், அதை வாங்க மாட்டேன், அங்க போக மாட்டேன். அதான் பொருத்தனை. சாகிற வரைக்கும் அந்த பொருத்தனை பண்ணி அதை நிறைவேற்றுங்க. உங்க வாழ்க்கை பரிசுத்தமா இருக்கும். யாக்கோபு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 14-15 வசனங்களை வாசிங்க. அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஏன் நீங்க விழுறீங்கன்னா, இப்படிப்பட்ட பொருத்தனைகளை பண்ணாம தேவையில்லாத காரியத்துக்கு பொருத்தனை பண்ணிட்டு இச்சைக்கு இடம் கொடுக்கறதுனால இச்சை என்ன செய்யும்? உங்களை மொத்தத்தில் தீர்த்துக்கட்டும். வாசிங்க. அவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு. பாருங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? அவன். அப்ப நீங்க பாவம் செய்றீங்கன்னா அதுக்கு முழுக்க பொறுப்பு யாரு? நீங்க தான். அவன் தன் சுய இச்சையினால. அப்போ அந்த இச்சையை கண்டுபிடிங்க. டிவி தான் இச்சை, இன்டர்நெட் தான் இச்சை, டேப் தான் இச்சை, கம்ப்யூட்டர் தான் இச்சை, செல்போன் தான் இச்சை. தூரத்துக்கு வீசுங்க. 50,000 நஷ்டமானாலும் ஒன்றும் இல்லையே. வேதம் என்ன சொல்லுது? 2 கண்ணு பாவம் செய்தா கண்ணை பிடிங்கி தூரப்பட்டு. அதுக்கு அர்த்தம் என்ன? ஒரு கண்ணோடு நீ மேலே போயிடுவா, இதுல 2 கண்ணோடு நரகத்தை கஷ்டப்படுவான். நரகம் அவ்வளோ கொடூரம். நீங்க பாவம் செய்யறதுக்கு காரணமே அவன் தன் சுய இச்சையின்படி இழுக்கப்பட்டு சிக்கொண்டு சோதிக்கப்படுகிறான். என்ன சொல்லப்பட்டு? இழுக்கப்படுறது. பார்க்கணும், குடிக்கணும், அதை செய்யணும், இழுப்பு உண்டாகிறது. அந்த இழுப்புக்கு அடுத்து என்ன உண்டாகுது? அவன் அதுல சிக்குறான். வாசிங்க. பின்பு இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூர்ணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். அடுத்த வசனம். என் பிரியமான சகோதரரே, என்ன சொல்றா தெரியுமா? என் பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, என்ன செய்யாதுங்களாம்? வேதம் சொல்லுது, மோசம் போகாதுங்க, நீங்க தான் கார். அப்போ பரிசுத்தமா இந்த உலகத்துல ஜீவிக்க எல்லா வழியும் இருக்கு. 119வது சங்கீதம் 106வது வசனம் வாசிங்க. 119வது சங்கீதம் 106வது வசனம். உங்களுடைய நீதி நியாயங்களை காத்து நடப்பேன் என்று ஆணையிட்டு என்று வேதம் சொல்லுது. அப்ப நீங்க பொருத்தனை பண்ணுங்க. எப்படி? ஏனி அந்த வேதத்துல உள்ள எல்லா கற்பனைகளையும் கை கொள்வேன். வாசிங்க. உம்முடைய நீதி நியாயங்களை காத்து நடப்பேன் என்று ஆணையிட்டேன். பாருங்க, எதுக்கு தான் பொருத்தனை பண்ணணும்? இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? உம்முடைய நீதி, உம்முடைய நியாயங்கள், உம்முடைய கற்பனைகள், இவைகளை கை கொள்வதற்கு கை கொள்வேன் என்று சொல்லி நம்ம என்ன செய்யறோம்? ஆணையிடுறோம் இருக்கு. அப்ப நீங்க எப்படிதான் செய்யணும்? பாவம், இச்சை, இதுகளுக்கு என்னென்ன இருக்கோ அதை கண்டுபிடிச்சு அதை விடுவேன் அப்படின்னு சொல்லி ஆணையிடுங்கள். ஏன்னா பரலோக ராஜ்யத்துல யார் தான் இருக்க முடியும்? வெளிப்படுத்தின விசேஷம் 14வது அதிகாரம் 12வது வசனம் வாசிங்க. தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தையும் காத்துக் கொள்கிறவர்களாகிய பரிசுத்தவான்களுடைய பொறுமை இதிலே விளங்கும் என்று கூறினான். எப்படி? பரிசுத்தவான்கள் என்பது யார் தெரியுமா? வேதம் சொல்லுது, அவருடைய கற்பனைகளை அப்படியே காத்து, அது காக்கும் போது கஷ்டம் உண்டு, பல நெருக்கங்கள் வரும். ஆனா அந்த இடங்கள்ல கோவப்படாம முறுமுறுக்காம பொறுமையோடே வாழ்ந்து அந்த இடத்தை தாண்டி போகக்கூடிய மனுஷனுக்கு பாக்கியவான் தேவனோடு கூட இருப்பான்.